நம்ம வாழ்க்கையில ஒரு சில நபர்களை நம்ம பார்க்கும்போது, நமக்கு அவங்களோட பேசணும், பழகணுன்ற ஒரு சின்ன ஆசை இருக்கும். பட் கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்ககிட்ட எப்படி பேசுறது? என்ன பேசுறது? நம்ம பேசும்போது அவங்க பேசாம போயிட்டா என்ன பண்றது? அப்படின்ற ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதனாலவே பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெசிடேட் பண்ணிட்டு பேசாமயே இருப்பீங்க. பட் இதுவே உங்க கூட இருக்க பெர்சன் யாராவது ஒருத்தர், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் கிட்ட போயிட்டு ரொம்ப ஜோவியலா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி நம்ம கூட தானே இருந்தாங்க, எப்படி இவங்க மட்டும் போய் நல்லா பேசுறாங்க அப்படின்னு. ஸோ இதுமாரி நானும் நெறைய டைம் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருக்கேன். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சில சமயம் எனக்கெல்லாம் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, நமக்கு தான் ஆல்ரெடி பேச வரலையே, நம்ம போய் இப்போ பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு. பட் லைஃப்ல நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு டைம் வந்து நான் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து மிஸ் பண்றேன் அப்படின்னு. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கணும். இல்ல உங்ககிட்ட ஏதாவது டைம் இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பட் அதையும் தாண்டி வர ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் மூலியமா தான் வரும். லைக் நீங்க லைஃப்ல எந்தெந்த பெர்சன்னா வந்து பேச தயங்குறீங்களோ, அவங்க கிட்டலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க கண்டிப்பா மிஸ் பண்றீங்க. பிகாஸ் லைஃப்ல வந்து கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன தெரியுதுன்றத விட யார தெரியுதுன்றது முக்கியம்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது ரொம்பவே உண்மை. ஸோ அந்த தப்பு நான் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஈக்குவலா பார்க்க நினைக்கணும். அதாவது இப்ப எப்படி சொல்றேன்னா, ஆ உங்களுக்கு வந்து ஒருத்தவங்கள பார்த்தா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க உங்கள விட வந்து கொஞ்சம் வசதியா இருப்பாங்க. இல்ல நாலேட்ஜ் வைஸ் கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாங்க. இல்ல அழகா இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது கூடவே பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள விட ஒரு நாலேட்ஜ்லயோ, இல்ல அழகுலயோ கம்மியா இருக்க பெர்சன பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, இல்ல அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்து பேசாம போயிடுவீங்க. இது நீங்க தெரிஞ்சு பண்ண மாட்டீங்க. பட் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க உங்க தாட்ஸ்ல வந்து இது இருக்கும். இதுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் திங்கிங் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஹரிசான்டல் திங்கிங், அனதர் ஒன் இஸ் வெர்டிகல் திங்கிங். இப்போ ஹரிசான்டல் திங்கிங்னா எல்லாரையும் சமம்னு நினைக்கிறது, எல்லார் கூடயும் ஒண்ணா பழகுறது, ஒரே மாரி பார்க்கிறது. இப்போ கம்பெனில ஒரு மேனேஜர் இருக்காங்க. கூடவே வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறவங்களும் இருந்தாலும், நீங்க வந்து உங்க மேனேஜருக்கும் ரெஸ்பெக்ட் குடுப்பீங்க. அந்த ஹவுஸ் கீப்பிங் பெர்சனுக்கும் ரெஸ்பெக்ட் குடுத்து நல்லா தன்மையா பேசுவீங்க. பட் இதுவே வெர்டிகலா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க ஒரு ஹைரார்கி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. டாப் லெவல் பொசிஷன் இருக்கவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அதோட கம்மியா இருக்கவங்களுக்கு இவ்வளோ குடுக்கணும். ஆளுங்களுக்கு ஏத்த மாரி நம்ம இப்படி பேசணும். அப்படின்ற ஒரு வந்து ஒரு வெர்டிகல் மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கூட வரலாம். அது எப்படி ஒரு கார்ப்பரேட் லைஃப்ல வந்து ஹரிசான்டல் மைண்ட் செட் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? பிகாஸ் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே வந்து அதிக ரெஸ்பெக்ட் குடுக்கும்போது, நான் மட்டும் கம்மியா குடுத்தேன்னா, என்னோட வேலைக்கு வந்து பிரச்சனை வராதான்னு நீங்க யோசிப்பீங்க. நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். அதுல எந்த தப்புமே இல்ல. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அவங்கள சம்பளம் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ற வேலைக்கு தான். நீங்க எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் குடுக்குறதுக்குலாம் இல்ல. இப்ப நாளைக்கே வந்து நீங்க அதிக தான் ரெஸ்பெக்ட் குடுத்து, பட் உங்களால ப்ரொடக்டிவிட்டியே இல்லன்னா கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. பட் இதுவே வந்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி பெர்சனா இருக்கீங்க, கொஞ்சம் தான் ஆட்டிட்யூட் ப்ராப்ளம் இருக்குன்னா, உங்கள வச்சுப்பாங்க. அதுக்காக நான் உங்கள ஆட்டிட்யூட் காமிங்கன்னு சொல்லல. உங்கள வந்து ரெஸ்பெக்ட் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா குடுங்க. அது குடுத்தாலே போதும். நீங்க ஒண்ணும் ஓவரா வந்து நடிக்கணும், இல்ல ஓவரா பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படி நீங்க ஓவரா ரெஸ்பெக்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தப்ப வந்து நீங்க மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு உங்க வேலைய நீங்க சரியா செய்யாம இருப்பீங்க. இல்ல கூடவே வந்து செஞ்ச வேலையில ஏதாவது தப்பு இருக்கும். இதுக்காக தான் வந்து அ ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்தா எங்கேயோ அவங்க வந்து நம்மள காப்பாத்துவாங்க. எங்கேயாவது அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம செய்றது. இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஹெல்மெட் இல்ல, இல்ல ஏதோ இன்சூரன்ஸ் இல்ல. போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அங்க போயிட்டு ஹரிசான்டலா நான் திங்க் பண்றேன், ஹரிசான்டலா நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு, போலீஸ் கிட்ட வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட தப்பு இருக்கு, நீங்க ஃபைன் கட்ட ரெடியா இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் உங்ககிட்ட ஃபைன் கட்ட முடியல அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் பேசுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வந்து போஸ்டர் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துரும். கொஞ்சம் பணிவா பேச ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் உங்க மேல தப்பு இருக்கு. ஸோ அத தான் நான் சொல்ல வரேன். சரி ஓகே. இப்போ இந்த ஹரிசான்டல் ஃபாலோ பண்றேன். இதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுலயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, மத்தவங்க உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அந்த அட்வான்டேஜ்ன்றது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொன்ன ஒர்க்க வந்து அவங்க செய்யாம இருக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கும்போது அவங்க ஈஸியா வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம். லைக் இத வந்து எப்படி நீங்க டீல் பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் மூலியமா டீல் பண்ணலாம். லைக் நீங்க ஒருத்தவங்களோட ரொம்ப சிம்பத்தி, எம்பத்தியோட ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பேசக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ஒர்க் வேணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்துரணும். நீங்க ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப பெர்சனலா அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப பெர்சனலா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களத ஷேர் பண்றீங்க அப்படின்னா, உங்கனால வந்து அந்த பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்க முடியாது. நீங்க பவர்ஃபுல்லாவும் இருக்கணும். அதே நேரத்துல ரெஸ்பெக்ட்டும் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி ஓகே. இப்போ வந்து எனக்கு ஹரிசான்டல் திங்கிங்னா என்னன்னு தெரியுது. வெர்டிகல் திங்கிங்னா என்னன்னு தெரியுது. இப்போ என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து ஹரிசான்டல் வந்து ஃபாலோ பண்ண நான் ட்ரை பண்றேன். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு ஒருத்தவங்ககிட்ட போய் புதுசா கம்யூனிகேஷன் பில்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறது? அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து 2 சினாரியோ சொல்றேன் எக்ஸாம்பிளோட.
இப்போ அதுல இருந்து நீங்க எப்படி உங்களை பில்ட் பண்ணிக்கலாம்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஏஜ் பர்சன் கிட்ட பேசணும். அது பொண்ணோ பையனோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு உங்க ஏஜ் பர்சன் கிட்ட பேசணும். ரெண்டாவது வந்து ஒரு சீனியர் பீப்புள் இருப்பாங்க, ஒரு டாப் லீடர் பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்க கிட்ட எப்படி பேசுறேன்னு நான் சொல்றேன். இப்போ ஓகே, உங்க ஏஜ் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பர்சன் வந்து லிஃப்ட்ல இருக்கீங்க. மூணாவது ஒரு பர்சன் யாருன்னே தெரியல, அந்த பர்சன் இருக்காரு. ஓகே, நீங்க இப்போ லிஃப்ட்ல போறீங்க. உங்க லிஃப்ட் வந்து 8வது மாடியில வந்து உங்க ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ் 9வது மாடின்னு வச்சுப்போம். இப்போ இந்த 8 மாடி போகிறதுக்கு வந்து 30 செகண்ட் ஆகும். இந்த 30 செகண்ட்ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அவங்க கிட்ட ஏதாவது பேச நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்க ஜஸ்ட் உங்க ஃபோனை பார்த்துட்டு இல்லை தலையை குடிஞ்சிட்டு உங்க ஃப்ளோர் வந்தோடனே நீங்க இறங்கி போயிடலாம். இப்போ நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, நான் எப்படி கம்யூனிகேஷன் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றது, இந்த இந்த எப்படி சொல்லி இந்த சைலன்ஸை எப்படி பிரேக் பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ ஆப்போசிட்ல மூணாவதா ஒரு ஆள் வந்தவர் வந்து ஏன் எல்லா லிஃப்ட்லயுமே வந்து கண்ணாடி இருக்கு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நீங்க வந்து அவன் ஏன் தனியா பேசுனா ஒரு பைத்தியக்காரன்னு நினைப்பீங்களா, இல்ல அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணுவீங்களா? ரியாக்ஷன்றது மேபி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஆமா இதனால தான் இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா லைக் எனக்கும் தெரியல ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. இல்லை ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டாது இருப்பீங்க. இதே தான் நீங்க யார்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்களோ அந்த பர்சனும் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்மைல் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அந்த பர்சனை நீங்க எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த லிஃப்ட் சினாரியே ஞாபகம் வரும். எப்பவுமே அந்த பர்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. அந்த ஸ்மைல் வந்து ஓவர் த பீரியட் வந்து நீங்க உங்களை பத்தி பேசிப்பீங்க உங்ககிட்ட, அவங்க உங்களை பத்தி பேசிப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அந்த ஸ்டார்டிங் அந்த சைலன்ஸை பிரேக் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ ஆஹ் அடுத்த சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஹோட்டலுக்கு போறீங்க, இல்லை ஒரு பப்புக்கு போறீங்க. அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் அது என்ன குசைன் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்க ஜஸ்ட் அவங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க ஒன்று ரெண்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒன்று தெரியணுவாங்க, இல்லை தெரியாது நான் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ நீங்க யோசிக்கலாம், நான் இந்த மாதிரிலாம் போய் ஒருத்தவங்ககிட்ட போய் பேசினேன்னா அவங்களுக்கு அப்ரண்டா தெரியும்ல நான் வந்து அவங்க கிட்ட பேச தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பிரச்சனையே இல்லை, அப்படி அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போவாங்க. பிகாஸ் நம்ம வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ற மாதிரி தான் முக்கியம். இப்போ நீங்க போயிட்டு உங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தர் கேட்கறான்னு வச்சுப்போமே, உங்ககிட்ட வந்து அது என்ன குசைன் ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆன்சர் கொடுப்பீங்க. அப்படியே நீங்க ஏதாவது வேற ஏதாவது கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவீங்க. அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட் ஆவீங்க. அந்த இது ஃபுல்லா அவங்களோட பேசிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நீங்க பில்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஃபேன்சியா இந்த மூவில வர மாதிரிலாம் ரொம்ப நாள் நம்மளால பண்ண முடியாது. கொஞ்சம் மொக்கையா இருந்தா கூட பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆஹ் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கே வந்து கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம கேரக்டரே இல்லையே, நம்ம தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறோம், ஒருத்தவங்க கிட்ட போய் இது பண்றோமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஓவர் த பீரியட் நீங்க இது பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்களே அந்த கேரக்டரை அடாப்ட் பண்ணிப்பீங்க. உங்களை இதோட பெனிஃபிட் தெரிய வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க அதை பேசி பழகி ஒரு நல்ல ஒரு சோஷியலைசம் ஆக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு மேல அதை பத்தி கவலையே பட மாட்டீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நான் எப்படி பேசுறது, அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு பிசினஸ் ஈவெண்ட்ல ஒரு டாப் லெவல் லீடர்ஸை மீட் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அவங்க யாரை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களை பத்தி ரிசர்ச் பண்ணாம நீங்க போய் அவங்க கிட்ட ஜஸ்ட் தேவையில்லாதான் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க எந்த டொமைன்ல எக்ஸ்பர்ட், ரீசெண்டாக ஏதாவது போஸ்ட் போட்டுருக்காங்களா, அவங்க என்ன மாதிரி பிளாக்லாம் ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஜெனியை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தா, நீங்கள் நெக்ஸ்ட் டே அவங்கள ஒரு ஈவெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா, இது மாதிரி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், என் பேர் அஸ்வின், நான் இங்கேருந்து வந்திருக்கேன், நான் அவங்க போஸ்ட் பார்த்தேன், அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு கொஷின்ஸ் கேட்குற மாதிரியே கேட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். அது வந்து எந்த பர்சனாலும் சரி. பிகாஸ் உங்களுக்கு வந்து அவங்க மூலியமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கிளைண்ட் கிடைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி வழியெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறத தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படி கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும்னு அவங்க கிட்ட சொல்கிறேன். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹியூமரும் நீங்கள் வளர்த்துக்கணும், கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சியும் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே போதும். நீங்கள் நல்லா பேசணும்னு அவசியம் இல்லை, நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்சால் போதும், உங்களை எல்லாருக்கும் மற்றவங்களும் பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட எதாவது சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது பர்சனல் டெவலப்மெண்ட் வீடியோ ஏதாவது பேசணும், இல்லை கெரியர் டெவலப்மெண்ட் வீடியோ பேசணும்னாலும் எங்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இப்போ நான் இந்த பேசின வீடியோலேயே வந்து நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.